மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை அனுப்பும்பாடியில் பூசாரிக்கும் மற்றவருக்கும் வாகனம் நிறுத்துவது இடத்திலே தகராறு ஏற்பட்டு அதனால் காவல்துறையிலே காவல் நிலையத்தில் அங்கு சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்து விடுகிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அமைச்சர்கள் பதில் தயாரானவுடன் நான் அதை கேட்டுக்கொள்வேன். இதான் மாநகராட்சி போக்குவரத்து கழகங்களின் நடத்துனர்களை நியமிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிந்தூரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு 250 பேரை ஒப்பந்தம் அடிப்படையில் நியமிக்க தமிழக அரசு ஆணை வழங்கியிருப்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து போக்குவரத்து துறையை நேரடியாக பணி நியமனம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற பர்வதமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் வனத்துறையின் மூலமாகவும் 700 பேர் மட்டுமே தரிசனம் செய்யலாம் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பை குறித்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.